உம்மை பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. உண்மையான அன்பை நான் கண்டதே இல்லை. உற்றார் சுற்றார் அன்பிலே உண்மையும் இல்லை. ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் மோசத்தோடு வாழ்ந்தேன். ஏங்கி ஏங்கி வாழ்ந்தேன், நான் ஏக்கத்தோடு வாழ்ந்தேன். அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. அன்புக்காக ஏங்கியே அலைந்தேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நீ எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. ஆமா, அன்புக்காக ஏங்கி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் உண்மையான அன்பை எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. நண்பர்களிடத்திலும் பார்க்க முடிவதில்லை, உற்றார் ஒருவரிடத்திலே பார்க்க முடிவதில்லை. அந்த உண்மையான அன்பை யாரிடத்துல மட்டும் பார்க்க முடிகிறது? நமக்காக ஜீவனை கொடுத்தாரே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவரிடத்துல மட்டுமே அந்த உண்மையான அன்பை நாம் பார்க்க முடிகிறபடினாலே அந்த உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இன்னும் அலைந்து திரிந்து கொண்டிருக்காதபடி, ஏக்கத்தோடு கூட அலைந்து கொண்டிருக்காதபடி அந்த உண்மையான அன்பை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேனையா. இயேசுவே, நான் உம்மிடத்தில் வந்ததாலே உண்மையான அன்பை நான் கண்டேனையா. தூக்கி தூக்கி சுமந்தி தாங்கிய நடத்தினே. தூக்கி தூக்கி சுமந்தி என்னை தாங்கிய நடத்தினே. உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்குதையா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். நான் உம்மிடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீ எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. ஆமாங்க, அந்த உண்மையான அன்பு என்ன செய்கிறதா? நம்மை தூக்கி சுமந்து கொண்டு போகிறது. அது தாங்கி நம்மை நடத்தி கொண்டு போகிறது. கைகளிலே, உள்ளங்கைகளிலே ஏந்தி கொண்டு போகிற அந்த உள்ளான அன்பு, நாம் தடுக்கி விழும் போதெல்லாம் மகனே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட நம்மை அரவணைத்துக் கொள்ளுகின்ற அந்த அன்பு, அந்த உண்மையான அன்பை ஆண்டவரிடத்திலே நாம் கண்டு கொண்டபடியினாலே அவரிடத்திலே அந்த அன்பை முற்றிலுமாய் பற்றி பிடித்துக் கொள்வோமே ஆனால், அந்த அன்பை முற்றிலுமாய் நாம் பருகுவோமே ஆனால் நம்முடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படும். நம்முடைய தாகங்கள் எல்லாம் தீர்க்கப்படும். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன். அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்களை உம்மிடத்தில் சேர்க்கவே உயிர் வாழ்கின்றேன்.
ஓடி ஓடி உழைப்பேன், உந்தன் அன்பை சொல்லுவேன். ஓடி ஓடி உழைப்பேன், உந்தன் அன்பை சொல்லுவேன். ஊரெல்லாம் நாமம் சொல்வேன் ஐயா. ஊரெல்லாம் நாமம் சொல்வேன் ஐயா. உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். உம்மோடு வாழ்வேன், உமக்காக வாழ்வேன். உம்மை தான் பின் தொடர்வேன். நானும் இடத்தில் வந்த போதெல்லாம் பயம் என்னை விட்டு போனதே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நீர் எனக்குள்ளே வந்த போதெல்லாம் பாவம் என்னை விட்டு தொலைந்ததே. நாம் ஒரு நாளிலே அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்தோம். அந்த அன்பை நாம் கண்டு கொண்டோம். அந்த அன்பை அரவணைத்துக் கொண்டோம். அந்த அன்பை நாம் பருகினோம். அந்த அன்பின் மழையிலே நாம் நனைந்து மூழ்கி 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 ஆனந்தத்திலே நாம் திளைத்தோம். நம்மை போல அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஏராளமான உள்ளங்கள். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு அதுதானே. நம்ம எல்லாம் மீட்டுக் கொள்ளும்படியாகவே வந்த அந்த தேவாதி தேவன், அவருடைய பாரத்தை நாம் இப்பொழுது சுமக்கிறபடினாலே, அவருடைய ஏக்கத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மகனே, நான் ஒரு நாளிலே அன்புக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த உன்னை நான் ஆசுவாசப்படுத்தினேனே, அந்த அன்பை முழுமையாக உன்னோடு கூட பகிர்ந்து கொண்டேனே. இதே போல உன்னை போல அந்த அன்பிற்காக எத்தனை மக்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த அன்பினுடைய பூரணமாகிய என்னிடத்திலே அவர்களை நீ கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நீ என்ன பிரயாசப்படுகின்றாய்? நாம என்ன சொல்லுமோ? ஆண்டவரே, நான் ஓடி ஓடி உழைப்பேனப்பா. என்னுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் ஓடி ஓடி உழைப்பேன் தகப்பனே. உங்க அன்பை நான் எல்லாருக்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் உங்களுடைய நாமத்தை நான் அறிவிப்பேனப்பா. ஆமாங்க. இப்ப பல்வேறு இடங்களிலே, பல தேசங்களிலே இருக்கிற நாம எல்லாம் அந்த அன்பை ருசித்து இருக்கிறோம். அந்த அன்பு என்ன என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவரிடத்திலே வந்ததினால் நமக்குள்ளாக இப்பொழுது பயம் இல்லை. ஒரு தெளிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் நமக்குள்ளே வருவதற்கு நாம் இடம் கொடுத்த நாளில அவன் நம்மை விட்டு தொலைந்து போனது. நாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட இருக்கிறோம் அல்லவா? இந்த சந்தோஷத்திற்காக, அந்த அன்பிற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களுக்கு அந்த அன்பை எடுத்து செல்லுவோம். அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுவோம். அந்த அன்பை பூரணப்படுத்துவோம். பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். மனுஷங்கிட்ட பூரணமான அன்பு இல்லை. அரைகுறையான அன்பு. பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த பூரணமான அன்பு நம்மை ஆட்கொள்வது மட்டுமல்ல, நம் மூலமாக அநேகர் அந்த அன்பினாலே நிரப்பப்படும்படியாக, ஆண்டவரே, என்ன உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னையும் ஒரு கருவியாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. நான் சும்மா இருக்காதபடி எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சத்தியத்தை சொல்வேன் என்று சொன்ன அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாம் இந்த அன்பை உலகெங்கும் எடுத்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது செய்திக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவங்கப்பா. எப்பொழுதுமே எங்களுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர். எங்களை கண்ணின் மணியை போல நீங்க பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, சிசிடிவி கேமராலாம் கண்காணிக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும்தான் அதை கண்காணிக்க முடியும். ஆனா ஆண்டவரே, நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறீங்கப்பா. எங்களையும் நீங்க கண்காணித்துக் கொண்டிருக்கிறீங்க. இப்ப நாங்க எங்க இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்க கண்காணித்துக் கொண்டிருக்கிறீங்க, கண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. நாங்க இப்ப
உம்முடைய பிள்ளைகளாக நாங்க ஆவிக்குள்ளாக ஒருமைப்பட்டிருக்கிறோம். நீங்க இப்ப எங்களோடு கூட இடைப்படுங்க. அந்த அன்பின் வார்த்தையை நீங்க எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் கூறிக்கொள்கின்றேன். நாம் கடந்த சில நாட்களாக ஆரோக்கியம் என்பதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான அன்பு, ஆரோக்கியமான பொறுமை என்று இந்த 3 தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்திருக்கிறோம். சோ ஆரோக்கியம் என்ற நிலைமைக்கு பொருள் என்ன என்பதையும் நான் சிந்தித்திருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக, அதாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்படுவதற்கு முன்பாக இருந்த ஒரு நிலைமை இருக்கிறது அல்லவா, அந்த நிலைமைதான் ஆரோக்கியமான நிலைமை. அந்த ஆரோக்கியம் எவைகளோடெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று நாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். உபதேசத்திலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் உபதேசிக்கிறோம், பலருக்கு பல ஆலோசனைகளை சொல்லுகின்றோம். இப்படியாக நாம் சொல்லுகின்ற உபதேசத்திலே, வார்த்தைகளிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். என்னுடைய உபதேசம் ஆரோக்கியம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். என்னுடைய அன்பு அநேக நேரத்துல மாயமான அன்பு, அந்த நாம் பாடின பாடலிலே கேட்டோமே, அன்புக்காக ஏங்குகின்ற உள்ளங்கள். உண்மையான அன்பை எங்கேயும் பார்க்க முடியவில்லை. அப்ப அந்த ஆரோக்கியமான அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே இருக்கிறது. அந்த அன்பை ருசித்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்மிடத்திலே அந்த ஆரோக்கியமான அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். ஆரோக்கியமான பொறுமை, இந்த பொறுமையிலையும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம வாகனத்தில் மெதுவா போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு பின்னாடி இருந்து வந்தவர் வேகமாக வந்து நம்முடைய வாகனத்தை கட் பண்ணி அவரு ஓவர்டேக் பண்ணி போகும்போது நம்ம அறியாமலேயே முட்டா பயல அப்படின்னு திட்டிருப்போம். அது ஆரோக்கியமற்ற ஒரு பொறுமை. என்ன இடத்துல அவன் எனக்கு ஒரு பாதிப்பு வர்றது மாதிரிக்கு மற்ற மனிதர்கள் செயல்படும் போதெல்லாம் நான் பொறுமையை இழந்து ஏதாவது கடின வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம். அது ஆரோக்கியமற்ற பொறுமை. அப்ப ஆரோக்கியமான பொறுமையை நம்ம யார்தான் பார்க்க முடியும்? சிலுவையிலே மரிக்கும் போது கூட அவர் பொறுமையோடு கூட இருந்தார். தம்முடைய அன்பை, அந்த ஆரோக்கியமான அன்பை வெளிப்படுத்தினார். இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய ஆரோக்கியமான அன்பை வெளிப்படுத்தினார். ஆரோக்கியமான பொறுமையை ஆண்டவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆரோக்கியமான விசுவாசம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக தீத்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீத்து 1வது அதிகாரம் 14வது வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கடிந்து கொள். யாரை கடிந்து கொள்ள சொல்றாரு? யாரு விசுவாசத்துல ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்றாரு? தீத்துவ அப்போஸ்தலனாகிய பவுல், அவரு ஞான தகப்பன். இவன் தீத்து வந்து அவருடைய ஞான குழந்தை. அவராலே வழிநடத்தப்பட்ட ஒரு அருமையான ஞான குழந்தை. அந்த ஞான குழந்தை இடத்துல அவரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டு வர்றாரு. கிரேத்தா தீவுல அவரை அமர்த்தி விட்டு, நீ இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய உபதேசம் என்ன என்பதை தான் இந்த தீத்து நிருபம் 3 நிருபங்களிலும் அருமையாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். நீ மூப்பர்களை ஏற்படுத்து, கண்காணிகளை ஏற்படுத்து. அந்த மூப்பர்கள், கண்காணிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்துதான் நீ அவர்களிடத்துல என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும்? விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள். அந்த 5 சபைகள், கிரேத்தா தீவுல 5 சபைகள் இருந்தன. அந்த 5 சபைகளிலே மூப்பர்கள் ஏற்படுத்தினார், கண்காணிகளை ஏற்படுத்தினார், பொறுப்புகளை கொடுத்தார். ஆனா அந்த மக்களிடத்துல அவங்க விசுவாசத்திலே குறைவுபட்டு
அவங்க ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாக போகிற ஒரு நிலைமையை அங்கே பார்க்கும்போதுதான், நீ அவர்களை கண்டித்து அவர்களுக்கு நீ புத்தி சொல்ல. என்ன எதை குறித்து கண்டிக்க வேண்டுமா? அவர்கள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள். ஏன்னா மூப்பர்களாக பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல அந்த ஆரோக்கியமான விசுவாசம் இல்லை. பலவிதமான கலப்படமான விசுவாசம் அவர்களுக்குள்ளே நுழைந்து விட்டபடினாலதான் அவங்க எல்லாருக்கும் நீ புத்தி சொல்லுப்பா, அந்த சபைய நீ சரியான பாதையிலே வழி நடத்த வேண்டும். ஒன்றை பொறுப்பு நான் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அந்த கிரேத்த தீவுல இருக்கிற அந்த 5 சபைகள், 5 சபைகளில் இருக்கிற மூப்பர்கள், வாலிபர்கள், பெண்கள் எல்லாரையும் அவங்கள பொறுப்பை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவங்க எப்படி அந்த சபையில உனக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஒரு சபை என்று எடுத்துக் கொள்ளும் போது அந்த சபையினுடைய மேய்ப்பன் ஊழியக்காரர் மட்டுமல்ல, சபையினுடைய விசுவாசிகள் எல்லாரும், சபையிலே பொறுப்பு வைக்கிற மூப்பர்கள் எல்லாரும் தீத்துவை போலவே விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களுக்கு கடிந்து கொண்டு அவர்களுக்கு நீ புத்தி சொல்லு. அப்ப இந்த ஆரோக்கியமான இந்த விசுவாசம், ஏன்னா இன்றைக்கு அநேக நம்ம விசுவாசிகள் என்று அழைத்துக் கொள்ளுகிற மக்களை பார்க்கிறோம். ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் ஆரோக்கியமான விசுவாசமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் அங்கே ஆரோக்கிய குறைவை நாம் பார்க்க முடியும். இங்கே அருமையாய் சொல்லுகிறார். அதே இதுல தீத்து 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. மூப்பர்களை நீ ஏற்படுத்தின 5 சபையும் நீ ஒரே நேரத்துல எல்லாத்தையும் கண்காணிக்க முடியாது. ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்களை ஏற்படுத்துறீங்கன்னா அந்த மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள், நல்லொழுக்கம் உள்ளவர்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களுக்கு புத்தி சொல்லு. அங்கே கடிந்து நீ அவங்களை கண்டிப்பாக கடிந்து கொள் என்று சொன்னார். இங்கே அவர்களுக்கு புத்தி சொல்லு என்று சொல்லுகிறார். ஆக இந்த ஆரோக்கியத்தை குறித்து அதுல விசுவாசத்திலே எவ்வளவு அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாக அந்த விசுவாசம் ஆரோக்கியத்தோடு கூட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணுமா. பல நேரங்கள்ல சில வைரஸ்கள்லாம் நமக்குள்ளே நுழையும் போது நம்முடைய சரீர சுகமானது அது சீர்கெட்டு விடுகிறது, ஆரோக்கியம் குறைந்து விடுகிறது. அதே போல நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்கும்படியாக சில வைரஸ் கிருமிகள் அந்த விசுவாசத்திற்குள்ளே நுழைந்து அந்த விசுவாசத்தை அசைத்து விடுகிறதாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆரோக்கியமான விசுவாசம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப பொதுவா விசுவாசம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் என்பது என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நாம் இப்ப தேவனில் லிட்டரலா அவரை கண்கொண்டு நம்மால பார்க்க முடிகிறது இல்ல. இப்ப காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்ப நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அவரை கண்ணால பார்க்க முடிகிறது. ஆனா அவர் எனக்குள்ள வாசிக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்தி கொண்டு போகிறார் என்பதை நாம் நன்று உணர முடிகிறது. ஆனா இப்ப எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன? நான் காணாத தேவன் இப்பொழுது எனக்குள்ளே இருக்கிறார். இப்ப அந்த விசுவாசமானது நம்பப்படுகிறேன். இப்ப காணாத தேவனை நான் நம்புகிறேன். அது அந்த நம்பப்படுகிற உறுதியானது அது விசுவாசமாக மாறுகிறது. சோ நான் அப்ப எதை நான் நம்புறேனோ அதுல உறுதியாக இருப்பதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். நான் ஒரு நபரை நம்புறேன் அல்லது ஒரு காரியத்தை நான் நம்புறேன், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நான் நம்புறேன் அப்படின்னா
அந்த நம்பிக்கையிலே நான் உறுதியாக இருப்பதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். அடுத்து என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் எதையும் பார்த்தாதான் நம்புவேன். ஏன்னா அன்றைக்கு கிரேக்கு சொன்னாங்க, பரிசேயர்கள் சொன்னாங்க, நீ ஒரு அற்புதத்தை செய்யும், கண்ணால பார்த்தா நாங்க உங்களை நீ தேவனுடைய குமாரன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன சொல்றாரு? விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. அப்ப நான் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறேனோ, தேவனுடைய வசனத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். அந்த நம்பிக்கை அதில் நான் உறுதியாக இருக்கும்போது அது ஆரோக்கியமான ஒரு விசுவாசமாக அழைக்கப்படுகிறது. நான் எதையும் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் என்று சொல்லுவது அது வேதம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசம் அல்ல. நான் காணாதவைகளை நாம் இப்ப நித்தியத்தை நோக்கிதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின நம்மை ஆண்டவர் நித்தியத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். நான் அதை கண்ணால பார்க்கல. ஆனா நான் காணாத காரியத்தை அது கண்டிப்பா பரலோகம் ஒண்ணு இருக்குது, நான் நம்புறேன், நிச்சயித்திருக்கிறேன். அங்க ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போகிறாரு என்பதெல்லாம் நான் காணாத ஒரு காரியத்தின் மீது நிச்சயத்தோடு கூட இருக்கிறேன், ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். அது ஆரோக்கியமான ஒரு விசுவாசம். இப்ப விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் ஆரோக்கியமான ஒரு விசுவாசம். இன்னும் அதுக்கு ஆதரவாக இன்னும் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரத்துல 14வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்போமையாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அங்க சொன்னார் எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இங்க என்ன சொல்றாரு? நாம் ஆரம்பத்திலே கொண்டிருக்கிற நம்பிக்கை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட நாளில நமக்கு இருந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. அப்போதான் நம்ம புதிதாக பிறந்த குழந்தையை போல, குழந்தை எப்போ தாயின் இடத்துல தனக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற அந்த குழந்தை தாயினுடைய முகத்தை நல்லா அதுக்கு தெரியும். அந்த தாயின் இடத்துலதான் அது நம்பிக்கை வச்சிருக்கும். ஆனா காலங்கள் போக போக அது வளர்ந்து கொஞ்சம் இளம் வயது, வாலிப வயதெல்லாம் வரும்போது அந்த ஆரம்பத்துல தாயின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது இல்லையா? இன்றைக்கு அதுதான் வாலிப பிள்ளைகளிடத்துல பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பரிதாபமான நிலைமை. பெற்றோர்களிடத்திலே அன்பற்ற ஒரு நிலைமை. அதற்கு பல காரணங்கள் அவங்க சொல்லலாம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ஆரம்பத்திலே நாம் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்போமே ஆகில். நான் ஆரம்ப விசுவாசியாக இருந்த போது எப்படி அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு குருட்டு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிராமத்துல என்ன சொல்லுன்னா குருட்டு நம்பிக்கை. அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆண்டவரே, ஏன் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தவர். அதனால நான் அவரை எப்ப அந்த ஆரம்பத்துல ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட போது நான் எப்படி உறுதியாக இருந்தேனோ அது முடிவு பரியந்தம், அதாவது ஆண்டவருடைய வருகை வரைக்கும் முடிவு பரியந்தம் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் மேலே உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். நம்மள பங்காளின்னு சொல்றாருங்க. கிறிஸ்துவனிடத்திலே பங்காளி. ஏன்? அந்த கிறிஸ்துவனிடத்திலே தானே நம்ம ஆரம்பத்துல கொண்டு வந்த நம்பிக்கைய அதுல உறுதியாக இருந்ததுனால இப்ப அதனுடைய பலன் என்னவா? ஆண்டவரிடத்துல பங்காளிகளாக மாறுகிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக மனுஷனிடத்துல பங்காளிகளா மாறுகிறோம். ஆனா பங்கு அவங்க சரியா கொடுக்கறது இல்ல. குடும்பத்துல கூட நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். நல்ல ஒரு பங்காளிகளாக அவங்க இருக்க முடிகிறது இல்ல. ஆனா என்ன சொல்றாரு? நீ ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கைய முடிவு வரையும் உறுதியா பற்றி பிடிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு நீ பங்காளி. கிறிஸ்துவுக்கு பங்காளியாக இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அவர் நம்ம பங்காளின்னு அழைக்கிறாரு. சிநேகிதனே அழைத்தவர் நம்மள பங்காளின்னு அழைக்கிறார். அவரு பங்கு கொடுக்கறதுல வஞ்சனை பண்ண மாட்டார். அப்ப நம்ம அவரிடத்துல ஆரம்பத்துல எவ்வளவு ஒரு உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தோமோ அதை முடிவு பரியந்தம் அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருப்போம். ஆனால் கிறிஸ்துவின் இடத்துல நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம். அவருக்கு பங்காளிகளாக நாம் மாறுகிறோம். அதே எபிரேயர் 6வது
அதிகாரத்துல வசனங்கள் 11 வாசிக்கிறேன். 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களாய் பின்பற்றுவர்களாக இருந்து உங்களுக்கு உங்கள் நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களாக ஆண்டவரை பின்பற்றுங்கள். நமக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு அந்த விசுவாசம் அதை ஆசீர்வாதத்தை சுதந்திர கொண்டு போகிறோம் என்ற அந்த விசுவாசம். ஏன்? அவர் நமக்கு பங்காளியா மாறிட்டார் இல்லையா? நாம அவருக்கு பங்காளியாக இருக்கிறோம் இல்லையா? ஆகையினால அந்த அவரு எனக்கு பங்காளியாக இருக்கிறதுனால நான் அவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் இருக்குது, அதை நாம அப்படியே பற்றி பிடித்து கொண்டு பின்தொடர்வர்களாக இருக்க வேண்டுமா? இது எவ்வளவு பெரிய நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அதே 18வது வசனத்தை வாசிக்கிறேன். அது எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்துல, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. அப்ப அந்த நம்பிக்கை நமக்கு முன்னாடிதான் இருக்கேன், நம்பிக்கையின் நாயகன். சோ அவரை நாம உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறதுனால அந்த ஆறுதலின் தேவன் பொய்யுரையாத தேவன். என்ன பொய்யுரைக்க மாட்டாரு? அப்பா உன்னை நான் பங்காளின்னு சொல்லி அழைச்சிட்டேன் இல்லையா, நீ எனக்கு பங்குள்ளவன், என்னுடைய எனக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் நீ பங்கு உரிமைப்பட்டவன். ஆனா நான் உனக்கு வஞ்சகம் பண்ண மாட்டேன், நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன், உனக்கு கொடுக்கிற பங்குல நான் எப்பொழுதும் உண்மையாக இருப்பேன்ப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம கிறிஸ்துவுடைய பங்காளிகளாக இருக்கிறதுனால அவர் சுதந்திரித்து வைக்கிற எல்லாமுக்குமே நாம் அதற்கு பங்காளிகள். ரோமர் 8வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் வசனங்கள் 24, 25. ரோமர் 8ல வசனம் 24, 25 வாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையினாலே 23 வாசிக்கிறேன். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இங்க அருமையா சொல்றாரு. எபிரேயர் 11:1 சொன்ன வாதத்தையே இங்க உறுதிப்படுத்துறாரு. இப்ப கண்ணால பாக்குறது நீ நம்புறீன்னா அது என்ன? அந்த நம்பிக்கை தேவையில்லைப்பா. காணாததை நம்பணும். அதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே, நாம் காணாததை நம்புவோம், அவர் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம். இப்ப நாம எதையுமே பரலோகத்தை பார்க்கல, ஆனா அந்த காரியத்திற்காக நாம பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டுமா? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநிச்சயமானவைகள், காணப்படாதவைகளோ நிச்சயமானவைகள். இந்த பூமி அழிந்து போகும், அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கிறோம். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். இந்த உலகம் அநித்தியமானது. இந்த அநித்தியமான உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமானது அல்ல. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. காணப்படாதவைகளும் நிச்சயமானவைகள். நிச்சயமான அந்த நித்திய வாழ்விற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அப்ப நம்முடைய கண்களால காண்கிற எல்லாமே அநித்தியமானவைகளாம், அநித்தியமானவைகள். சோ காணப்படாதவைகள் எல்லாம் நமக்கு நித்தியமானவைகளாய் காணப்படுகிறது. ஏன்னா பல காரியங்கள் எல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடிகிறது இல்ல, நாம ஒரு விசுவாசத்துலதான் எல்லாவற்றையுமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாம் அது நித்தியமானவைகள், அது அழிந்து போகக்கூடியது அல்ல. அவைகள் எல்லாம் நித்தியமானவைகள். அப்ப
நம்ம அந்த நித்தியமான காணப்படாதவைகளுக்காக நாம் அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். அதிலே 5வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். சோ எந்த காரியத்தையும் நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்றேன். தரிசித்து நடவாமல், கண்ணால பார்த்துதான் நம்புவேன்னு சொல்லாதபடி அவங்க சொல்லும்போது எப்படி முடிக்கிறாரு? விசுவாசித்து நடக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நமக்கு ஒரு விசுவாசம் தான். அப்ப நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன், விசுவாசிப்பேன்னு சொன்னா அது ஆரோக்கியம் இல்லாத விசுவாசம். ஆரோக்கியம் இல்லாத விசுவாசம். நான் பார்த்தாதான் நம்புவேன். நீங்க இந்த காரியத்தை அதிசயத்தை செய்தாதான் நான் உங்களை நம்புவேன், உங்களை தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் அது ஆரோக்கியமற்ற ஒரு விசுவாசம். ஆரோக்கியமற்ற விசுவாசம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே. என்ன இது? விசுவாசத்துல ஏதோ ஸ்டெப்ஸ் இருக்குதா? அளவு இருக்குதா? இன்னொன்னு சொல்றாரு, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். பல நேரங்கள்ல விசுவாசிகளுக்குள்ளாக காணப்படுகிற என்னன்னா, ஒரு தன்னை குறித்து எண்ணப்படுவதற்கு மிஞ்சி எண்ணுகின்ற காரியங்கள். அதுதான் மிஞ்சின விசுவாசி. இங்க ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ஒருவன் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே அவன் எண்ண கடவன். இங்க அதுக்கு நல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 17வது வசனம். 1 கொரிந்தியர் 7:17 நான் வாசிக்கிறேன். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்குரிய அந்தந்த அளவின்படியே அவனுக்கு இருக்கிற அந்த தேவன் அவனுக்கு சில காரியங்கள் எப்படி பகிர்ந்து கொடுத்திருக்கிறாராம். ஒவ்வொருவருக்கும் அழைப்பு வித்தியாசமான அழைப்பு. சோ அந்த அழைப்புல வித்தியாசம். விசுவாசத்திலையும் அவனவனுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிற அந்த விசுவாசத்தின் அளவின்படியே அவன் என்ன கடவன், அதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்ப எனக்கு பகிர்ந்து கொடுக்கிற விசுவாசத்தினுக்கு மிஞ்சி நான் என்னவேன்னு சொன்னா அதுல ஆரோக்கியம் குறைவுபடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். அதுல ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்துல இந்த இதை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ல அந்த வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கும்படியாக அழைத்து கொண்டு போகிறார். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் தான், அந்த மலை அடிவாரம் வரைக்கும் தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிட்டு போறான். அவங்களையும் கழுதையையும் அங்கேயே நிப்பாட்டிட்டு அவர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அவனை பலி கொடு. ஆனா இங்க என்ன சொல்ற பார்த்தீங்க, இப்ப விசுவாசம். அவன் உயிரோடு கூட திரும்பி வருவாங்கிறத பார்க்கல இவரு. ஆனா என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? அவங்ககிட்ட வேலைக்காரங்கிட்ட சொல்றாரு, நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையோடு கூட சொல்றாரு, நாங்க இப்ப தொழுது கொள்ள முடியாத போறோம்ப்பா, நீங்க இங்கேயே மலை அடிவாரத்திலே தங்கிருங்க, நான் போய் தொழுது கொண்டு விட்டு நானும் பிள்ளையாண்டானும் நாங்கள் திரும்பி வருவோம். எவ்வளவு ஒரு நம்பிக்கை இல்லையா? ஆனா ஆண்டவர் சொன்ன காரியம் பலி கொடுக்கணும்ட்டு. அப்ப பலி செலுத்திட்டு ஆபிரகாம் மட்டும்தான் திரும்பி வர போறாரு.
ஆனா என்ன நம்பிக்கையோடு கூட சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம், நீங்க இங்கே காத்திருங்க. இதுதான் ஆரோக்கியமான ஒரு விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம். அப்ப அவருக்கு அளந்து கொடுத்த விசுவாசம் என்ன? ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, பலி செலுத்தணும்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் வாக்குத்தத்தத்தின் புத்திரன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பலுகி பெருகுன்னு சொன்ன ஆண்டவர் எப்படி இவனை பலி வாங்குவாரு? அதனால ஒரு நம்பிக்கையோடு கூட நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினுடைய அளவு அது அபரிமிதமானது. அதனால நம்ம விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை நாம் அழைக்கின்றோம். இதுல 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அத நான் சம்பவத்தை சொல்லிடுறேன். தாவீது தன்னுடைய சகோதரர்களை அவங்க நலம் விசாரிப்பதற்காக தகப்பனாலே அனுப்பி வைக்கப்படுகிறான் பாளையத்திற்கு. எல்லாரும் சவுல் அரசனும் இவருடைய சகோதரர்கள் மற்ற எல்லாரும் அங்க யுத்த களத்துல இருக்கிறாங்க. தாவீது அங்க போறார். எல்லாரும் மற்ற இவங்க அண்ணன் முதற்கொண்டு எல்லா பராக்கிரமசாலியான இஸ்ரவேலர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை பார்த்து. அப்ப சவுல் சொல்றாரு, இவனை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த தாவீது சின்ன பையனா இருக்கிறானே, அவன் சொல்றான், நான் கரடியை ஒரு தடவை கொண்டிருக்கேன், ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆடுகள் எல்லாம் அதை கையில இருந்து நான் மீட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சவுலுடைய நம்பிக்கை என்ன? அவனுடைய விசுவாசத்துடைய அளவை பாருங்க. அப்பா பரவாயில்ல, இந்தா நீ அவனோட யுத்தத்துக்கு போகும்போது நீ அவனோடு கூட போராடணும், நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ அது எனக்கு நிச்சயம் இல்லை, ஆனா நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், அந்த யுத்தத்திற்குரிய ஒரு யுத்த வீரனுக்குரிய அந்த போர் ஆயுதங்களை எல்லாம் நீ தரிப்பித்துக் கொள்ளணும், இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ, இந்த கவசத்தை போட்டுக்கோ, கையில இதை வச்சுக்கோ, ஈட்டியை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கவசத்தை எல்லாம் கொடுக்குறான். அப்ப இங்க அரசனாகிய சவுலுடைய விசுவாசம் என்ன? இதெல்லாம் போட்டுட்டு போனா ஒருவேளை நீ ஜெயிக்கலாம்ப்பா, அல்லது ஒண்ணு நீ தற்காத்து கொள்ளலாம், அவங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். இது அவனுடைய விசுவாசம். சவுலுடைய விசுவாசத்தினுடைய அளவு அவ்வளவுதான். ஆனா தாவீதுடைய விசுவாசத்தினுடைய அளவை பாருங்களேன். அவன் இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நான் தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ள நான் போகிறேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விசுவாசம், எனக்கு என் கையில இருக்கிற இந்த கூழாங்கல் போதும், ஏன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி அந்த எனக்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிய சிங்கத்திட்ட இருந்து கரடிட்டு இருந்து நான் இப்படி மீட்டு கொண்டனோ, அதே போல என் தேசம், என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்களை இந்த பெலிஸ்தரிடத்திலிருந்து நான் காப்பாற்றுவேன். அதே போல அன்றைக்கு தேவன் என்னோடு கூட இருந்தார், நான் அந்த சிங்கத்தையும் கரடியும் நான் கொன்று போட்டேன். இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இந்த விசுவாசம் தாங்க ஆரோக்கியமான விசுவாசம். சோ விசுவாசத்தினுடைய அளவு நபருக்கு நபர் வித்தியாசப்படுகிறது. இங்க பாக்குற சவுல் அரசன் கிட்ட இருந்த விசுவாசம் வேற, தாவீது கிட்ட இருந்த விசுவாசத்தினுடைய அளவு வேற, அங்கே ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட விசுவாசத்தினுடைய அளவு வேற. அப்ப இப்ப நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்மிடத்துல இருக்கின்ற விசுவாசத்தினுடைய அளவு என்ன? ஆனா எல்லாரும் விசுவாசிகள் அழைக்கப்படுகிறதுல சந்தோஷப்படுகிறோம். ஆனா நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு எப்படி இருக்குது? அளவுல வித்தியாசப்படுமா? இந்த நம்ம வேதத்துல உதாரணத்தை பாக்குறோமே. அப்ப என்னுடைய விசுவாசத்துடைய அளவு எதை போல இருக்க வேண்டும்? ஆபிரகாமு கிட்ட இருந்த விசுவாசத்தை போல, தாவீது கிட்ட இருந்த விசுவாசத்தின் போல என்னுடைய விசுவாசத்தினுடைய அளவு அபரிமிதமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 2:4. வாசிக்கிறேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. உங்க விசுவாசம்
மனுஷனுடைய ஞானத்தினாலே நிறைந்திருக்க கூடாது. தேவனுடைய பலத்திலே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். ஏன்னா மனுஷ ஞானம், மனுஷ அறிவு மட்டுமில்லாதபடிக்கு மனுஷன் தேவன் கொடுக்கிற ஞானமும் அந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது. ஆனா அந்த ஞானத்திலேயே நம்பி இருக்கவன் சாலமோனுக்கு அபரிமிதமான ஞானத்தை கொடுத்தாரு. ஆனா பெண்கள்ட்ட இருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற ஞானத்தை அவன் பெற்றுக்கொள்ளல. எல்லாம் மற்ற மனுஷங்களை விட ஞானவான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற அந்த சாலமோன் இந்த வசனத்தின்படி அவன் மனுஷனுடைய ஞானம் மட்டும்தான் அவன்கிட்ட சாலமோன் கிட்ட இருந்துச்சு. தேவனுடைய பலத்துல அவன் நிலைச்சு நிற்கல. ஆகல அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்திலே நிற்கிறது. அப்படி நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்துல தாங்க அது நிற்கணும். அந்த தேவனுடைய பலத்துல இருந்து நின்னுனா நம்முடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியாது. அசைக்கப்பட முடியாது. அப்படி இருந்துச்சுனாதான் தேவனுடைய பலத்திலே என்னுடைய விசுவாசம் அது வேர் கொண்டிருக்குமே. ஆனால் அந்த விசுவாசம் கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுக்கும். இதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். அப்ப தேவன் மனுஷனுடைய ஞானத்திலே அல்ல, தேவனுடைய பலத்தினாலே. சில வசனங்களை நாம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 7:29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் இப்படி அதை கம்பேர் பண்ற பார்த்தீங்க. வேத பாரகரை போல போதியாமல். இப்ப வேத பாரகர்கள்லாம் மனுஷ ஞானத்தினாலே போதித்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்ட பலத்தினாலே அவர் அங்கே போதிக்கின்றார். அதனாலதான் அவருடைய போதகத்தை குறித்து அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது தேவனுடைய பலத்தினாலே அவர் நிறைந்திருந்தபடியினாலே அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த விசுவாசம் அது தேவ பலத்திலே இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசம் இருந்துச்சு. அது தேவ பலத்தினாலே நிறைந்ததாக இருந்தபடினாலதான் அவருடைய போதகம் எல்லாம் அத்தாரிட்டேட்டிவாக இருந்தது. அந்த போதகத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு அது இருந்தது. தேவன் அப்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறார். அடுத்து அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 10வது வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. யாரை குறித்து? ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிறது. ஸ்தேவானை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்கிற அவர்களால் ஸ்தேவான்ட்டு காணப்பட்ட அந்த விசுவாசம், அவர் தேவ பலத்தினால அவர் பேசுறாரு. அதனால அவங்க எல்லாம் யாரும் அவர் பேசின தேவ பலத்தோடு கூட தேவ ஆவியோடு கூட அவர் பேசினபடினால எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிற்று. தேவன் அப்படியாக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இப்ப அன்றைக்கு ஸ்தேவானுக்குள்ளாக இருந்த அந்த தேவ பலன், அதத்தான் மனுஷன் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்துல இல்லாதபடி தேவனுடைய ஆவியினாலே அது பலன் நிறைந்ததாக காணப்படவில்லை. ஸ்தேவானுக்குள்ளாக அந்த விசுவாசம் தேவ பலத்தோடு கூட இருந்தபடினாலதான் அவன் பேசுறதுக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியல. அடுத்து யூதா நிருபம் 20வது வசனம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கு. அது பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கணும்.
மகா பரிசுத்தமான விசுவாசமாக இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்துல ஸ்தலம் இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்துச்சு. ஆகியவைகள் எல்லாம் அந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக அது காணப்பட்டது. இது ஒவ்வொருத்தையும் இந்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமாக அது இருந்துச்சுன்னா அதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். ஏன்னா அவங்க யூதா அவரு பலருக்கு இந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லும்போது அங்க இருந்த விசுவாசிகள்கிட்ட காணப்பட வேண்டிய விசுவாசம் அது சாதாரண விசுவாசமாக இருக்கக்கூடாது. பரிசுத்தமான மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்மளை உறுதிப்படுத்திக் கொண்டோம்னா அதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம். இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்து நாம நிறைவு செய்வோம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்ப விசுவாசத்தில் நம்ம பிழைத்திருக்கிறோமா? என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்படுவதற்கு என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டவங்களாம் சிலுவையில் அறையப்பட்டவங்க மரித்துருவாங்க. 2 கல்லர்களும் அவங்க சிலுவையில் அறையப்பட்டு கால் எலும்பு முறிக்கப்பட்டு மரித்தார்கள். ஆனா இங்க என்ன சொல்ற? ஒரு விசுவாசிக்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவம் என்ன? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சும்மா கிறிஸ்து அல்லாத சிலுவையில் அறையப்பட்ட நிலைமை அல்ல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் சாகல, நான் பிழைத்திருக்கிறேன். இதுதாங்க நம்ம கிட்ட காணப்பட வேண்டிய விசுவாசம். நம்முடைய பாவத்திற்கு நம்ம மரிக்கணும். ஆனாலும் நம்ம நீதி கேட்டு பிழைத்திருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் நம்முடைய பாவத்தின் தண்டனைக மரணம் தான் நமக்கு நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பு. ஆனா நான் பாவத்திற்கு மரித்தேன் என்று நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து நாம ஒப்பு கொடுக்கும் போது நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன். ஆனாலும் இப்ப நான் பிழைத்திருக்கிறேன். சிலுவையில அறையப்பட்டேன், ஆகில நான் பிழைத்திருக்கிறேன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அது எதனால பிழைத்துனா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பற்றிய அந்த தேவ குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறார். அப்ப நாம பாவத்திற்கு சாகணும், ஆனாலும் நம்ம உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த விசுவாசம் தான் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்ப நான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தாலும் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதுனால நான் இப்ப பிழைத்திருக்கிறேன். இந்த விசுவாசம் தாங்க ஆரோக்கியமான விசுவாசம். ஆரோக்கியமான விசுவாசம். அதுலயே கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தேன். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமை ஒன்றுக்கும் உதவாது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப ஆரோக்கியமான விசுவாசம்ங்கிறது என்ன? அன்பினாலே கிரியை செய்கின்ற விசுவாசம். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம், அதுதான் ஆரோக்கியமான விசுவாசம். என்னுடைய விசுவாசத்துல ஒரு கிரியை காணப்படணும், அது அன்பினாலே நிறைந்து காணப்படணும். அந்த கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்னுடைய கிரியை எப்படி இருக்குமா? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம், அதுதாங்க ஆரோக்கியமான விசுவாசம். இப்ப நான் ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் ஒரு IAS எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன். அப்ப அதுக்கு நான் கடினமாக உழைக்கணும், நான் கிரியை செய்யணும்.
ஆண்டவர் என்னை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஏற்படுத்துவார். அது என்னுடைய விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்திற்காக நான் எதுவுமே ஆயத்தப்படாம கிரியைகளே செய்யாம நான் ஐடியில இருந்துட்டு நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருவேன் அப்படின்னு அது ஆரோக்கியமற்ற ஒரு விசுவாசம். நான் கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்ய வேண்டும். அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசமே உதவும். இன்னொரு வசனம் சொல்லுது, யாக்கோபு 2:22 இப்படி சொல்லுது. அதை வாசிக்கலாம். வாசனம் நம்ம நிறைவேற்றுவோம். யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இங்கே சொல்றாரு, கிரியினாலே விசுவாசமானது பூரணப்பட்டது. அன்பினாலே கிரியை செய்யும் போது அந்த விசுவாசமானது பூரணப்படுகிறதாம். நம்மகிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் வளர்ச்சி அடைகிறது. சோ அன்பினாலே நான் கிரியை செய்யும் போது எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமானது பூரணப்படுகின்றது. ஆரோக்கியமான விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு தெளிவாக போதித்திருக்கிறார். இந்த ஆரோக்கியமான விசுவாசம், ஏன்னா நாமெல்லாம் விசுவாசிகள். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து கொடுக்கிற விசுவாசத்தின் அளவு, அதற்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம ஆபிரகாம பார்த்தோம், தாவீதை பார்த்தோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் அது பூரணப்படும் சொல்றாரு. அப்ப என்கிட்ட நான் ஆரம்பத்துல அந்த விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் பூரணப்படும்னா அன்பினாலே நான் கிரியை செய்தால் அந்த விசுவாசம் பூரணப்படும். இப்ப அந்த ஆரோக்கியமான விசுவாசம் எது? ஆரோக்கியமான விசுவாசமா? பூரணப்பட்ட விசுவாசம் தான் ஆரோக்கியமான விசுவாசம். இப்ப அந்த விசுவாசம் பூரணப்படுகிற அளவுக்கு ஒரு விசுவாசி அந்த பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். இப்ப நாம எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம், தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். ஆனா நம்மகிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் பூரணப்பட வேண்டுமா? நான் அன்பினாலே நான் கிரியை செய்ய வேண்டும். நான் கிரியை செய்யணும். அந்த கிரியில அன்பு கலந்து இருக்கணும். ஜெபிப்போமா? ஆரோக்கியமான விசுவாசம் என்பதை குறித்து தேவன் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மிடத்திலே காணப்படுகிற விசுவாசம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கிறதா? அல்லது ஆரோக்கியமற்ற நிலைமையில ஏதாவது சில வைரஸ் கிருமிகள், விசுவாசத்தை குழைக்கக்கூடிய வைரஸ் கிருமிகள் எதுவும் நம்முடைய விசுவாசத்திற்குள்ளே நுழைந்து விடுவதற்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? என்ன பேதுரு ஆண்டவரை விசுவாசித்து தான் கூட போனாரு. யூதாஸ் காரியத்தை அப்படிதான் விசுவாசத்தோடு கூட தான் அவருடைய சீஷனா இருந்தாரு. ஆனா ஒரு வைரஸ் கிருமி அவனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு இல்லையா? இந்த 30 வெள்ளிக்காசு, அதுதான் அங்க வைரஸ். அவருடைய விசுவாசத்தை குலைச்சு போட்டுச்சு. அவனுடைய விசுவாசத்தை அது குலைத்து விட்டது. இப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நம்முடைய விசுவாசத்தை சீர்கெடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாவது நம்மை அணுகி வரும்போது மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் பூரணப்படக்கூடிய அளவுக்கு நான் அன்பினாலே கிரியை செய்வதற்கு என்ன ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரோக்கியமான விசுவாசத்தை குறித்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க. அந்த ஆரோக்கியமான விசுவாசம் எப்படி அது பூரணப்பட வேண்டும் என்பதையும் நீங்க எங்களோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த விசுவாச வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக நீர் எங்களை உருவாக்குவதற்கு எங்களை முற்றிலுமாக கையளிக்கின்றோம். நாங்கெல்லாம் பூரணப்பட்ட விசுவாசிகளாக காணப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசம் பூரணப்படுவதற்கு நான் அன்பினாலே கிரியை செய்ய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லப்படுகிறதை போல கிரியை செய்கின்ற விசுவாசம் எங்களிடத்திலே காணப்படும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் கூட அருமையான சகோதரன் பிரகாஷ், தனுஷ்கோடி பிரகாஷ் அவருடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஆண்டவருக்கே அவருடைய மகளுக்கு ஏற்பட்ட சுகவீனத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்ற முடியாத ஒரு தடை வந்து விட்டதப்பா. அந்த அருமையான குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு பரிபூர்ணமான விடுதலையோடு, பரிபூர்ணமான சுகத்தோடு கூட பிள்ளை வீடு திரும்பட்டும். நல்ல செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோமே, நன்றியோடு கூட துதிக்கத்தக்கதாக கிருபை பாராட்டுங்கப்பா. சத்ருவானவன் இப்படியாக எங்களுடைய விசுவாசத்தை குலைக்க முடியாத பலவிதமான அன்றைக்கு தாவே ஆண்டவரே தடைகளை எங்களுக்கு தாவே பல விதமான சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியாதபடிக்கு ஆண்டவரே, கண்மலையிலே கட்டப்பட்ட வீட்டை போல எங்களுடைய விசுவாசம் கண்மலையாக கிறிஸ்துவிலே கட்டப்பட்டிருக்கிறபடினால அந்த அருமையான மகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பூர்ண விடுதலையோடு கூட கத்தாவி தேவரை காத்துக் கொள்கிறார்கள். ஏனும் கத்தாவே, இந்த ஜபத்திலே இணைந்து கொண்டவர்கள் இன்னும் கத்தாவே, இன்னும் பல கத்தாவே ஆண்டரே பலவீனத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய காயங்கள் பட்ட கரத்தினால நீர் அவர்களை தொட்டு ராஜா, நீர் பரிபூர்ணமான விடுதலையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து நீங்க ஆஸ்வதிக்க முடியாது உங்க கத்தார் பண்ணி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கத்தை முழுமையாய் தாழ்ச்சி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிற வெங்கட் அவருடைய குடும்பம் அதுக்கு தவிர அவர்களையும் உடைய கத்தை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவர்கள் கலந்து கொள்ள போகிற அந்த கூட்டத்திலே கத்தாவே சந்தோஷமாய் கலந்து கொள்வதற்கு பிரயாணத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உங்களுக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திர ஜெபத்தை எல்லாரும் நாம் ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you all. Thank you uncle. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. விஸ்வாசம் பத்தி இவ்வளவு ஆணித்தரமா சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு அங்கிள். தேங்க்யூ ஃபார் யுவர் பிளெஸிங். ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். வெங்கட் பிரதர் டிராவல் முடிச்சு ரெக்கார்டிங் கேட்குறேன்னு சொல்லியிருக்காரு. ரியலி அப்ரிஷியேட்டட் அங்கிள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இது சாம்சங்னு ஜாயின் பண்ணவங்க யாருன்னு சொன்னா வெங்கட் பிரதர் கேட்பாரு யூஸ்வலா. உங்க பேர் வரல, நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? சாம்சங் SM2 செல்போன் மியூட் பண்ணிக்கோங்க. டாரதி, ஜேம்ஸ் கருணாகரன் மிஸ்ஸஸ் சொல்லுங்க. ஓகேங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். வெங்கட் பிரதர் ஜாயின் பண்ண முடியாது, இன்னைக்கு அவர் ட்ராவலில் இருக்காரு டென்னசியில். நெக்ஸ்ட் வீக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. யார் அநேகமாக ஒரு டெஸ்ட் மணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரையும் கண்டிப்பாக வந்து அந்த டெஸ்ட் மணி கேட்டு பயனடைய வேண்டும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குன்ட்டு அதை பற்றி டீட்டெயில் அனுப்புவார். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஜாயினிங். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் அண்ட் பிளஸ்ட் ஈவினிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராவது அங்கிள் கிட்ட பேசணுன்னா தாராளமாக பேசலாம், அன்மியூட் பண்ணி. ஓவர் டு யூ ஆல். பிரதர், இன்னைக்கு உள்ள மெசேஜ் நீங்க எனக்கு என்னோட நம்பருக்கு சென்ட் பண்ண முடியுமா? ரெக்கார்ட் பண்ணி வெங்கட் பிரதர் அனுப்புவார் சிஸ்டர். கிளவுட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாப் பண்ண போகிறோம் ரெக்கார்டிங்க. அதை அனுப்பிடுவாங்க. நான் வெங்கட் பிரதர் கிட்ட சொல்கிறேன் சிஸ்டர்.